ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்க, ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில கேதுவும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கு. இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு 14ஆம் தேதி கார்த்தால போற வைகாசி மாசம் பிறகுறது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். கார்த்தால 8:30 மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார். அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளை தாண்டி போறார். அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் கன்னியாரா. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் 13ஆம் தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம். வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம். தைப்பூசம் பெரிய விசேஷம். இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது. அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது. வளர்பிறை அஷ்டமி 15ஆம் தேதி வருது. நார்மலாக தேய்பிறை அஷ்டமிக்கும் வளர்பிறை அஷ்டமிக்கும் காலபைரவரை வணங்குவா. இருந்தாலும் காலபைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிறை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது. ஏன்னா வளர்பிறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்று. சரி, இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது. கார்த்தால ஒரு 8:30 மணி வரலாம். அதற்கு பிறகு விருச்சிக, தனுசு, மகரம், கும்பம் 4 ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும் இந்த வாரம். இந்த வார பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம். மீனம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல. இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். குரு பகவானோட சேர்ந்துருக்க. 2ஆம் இடம் சுக்கிரன் புதனால் வலு பெறுறது. பேச்சில் நல்ல இனிமை தெரியும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 7.5 சனி நடக்கிறது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 7.5 சனினால் சிறு சிறு பிரச்சனைகள் உடல்நலத்தில் வந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆஃபீஸில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சப்தமாதிபதி சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிராளிகளை அவ்வளோவா நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தவரை அவ்வளோவாக நம்ப வேண்டாம். நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் இந்த வாரம், அதாவது 13/5/2024 19/5/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல 13ஆம் தேதி காத்தால் 8:30 மணி வரல இருக்கார். தாயின் உடலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதோடு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போகிறதன் மூலியமாக ஆட்சி பெற்று போகிறார். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். இருக்கிற இடத்த விட்டு மாறி போக வேண்டிய காலகட்டமாக வரும். இந்த வாரம் பார்த்தலையானால் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது குழந்தையினுடைய ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, புத்திரஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்துலன்னும் பொழுது அவர் 15ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 18ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். புதுசாக அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீடு ஏதாவது லேண்ட் ஏதாவது பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் 18ஆம் தேதி கார்த்தாலிருந்து 20ஆம் தேதி கார்த்தால 8:30 மணி வரலாம் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா சந்திர மங்கள யோகம் அமைவது நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதும் சந்திரனால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது.
தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வாரமாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வாரம் குருவினுடைய பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. 7ஆம் இடத்துல போய் பார்க்கறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் சந்திர பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். அது தவிர 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். மீனராசிக்காரர்கள் அதுவும் இந்த இரும்பு அதாவது தங்கம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்தாளர்கள் அது தவிர பாடலாசிரியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குருத்துவமாக டைரக்டர்களுக்கு பெரிய சினிமா டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எஜுகேஷனல் ஆப்பெல்லாம் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக சேரும்.